ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வேலை நடந்துகிட்ருக்குன்னா அங்கே கேரட் சேர்த்திட்ருக்காங்க, இங்கே வந்து பீட்ரூட் வந்து சேர்த்திட்ருக்கோம். ஸோ இது எதுக்காகனா நம்ம ஏற்கனவே இந்த பொருளை வச்சு நிறைய ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏபிசி மால்ட்டு, அப்புறமா பீட்ரூட் மால்ட்டு, பீட்ரூட் ஃபேஸ் பேக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அதனால் இந்த 2 பொருளுமே நம்ம நல்லா சேர்த்திட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மக்கிட்ட மிஷின் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மிஷினில் போடும்போது தண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து ஹைட்ரேட் பண்ணி நல்லா சூப்பராக வந்து ட்ரை பண்ணி கொடுத்துரும். அதை வந்து நம்ம ஏபிசி மால்ட்டு கூட வந்து பவுடர் பேஸில் வந்து நம்ம ஏற்கனவே ஏபிசி மால்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அது கூட பீட்ரூட்டு அண்ட் கேரட்டு இந்த பவுடரை ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து இந்த கலரிங் கொடுக்கறதுக்காக அதில் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து அடுத்தடுத்து நிறைய வரப்போகுது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் மெயினாக இதெல்லாம் தேவைப்படுது. அதனால் அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மிக்ஸ் வந்து அடுத்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கோவக்காய், அப்புறம் பாவக்காய், பீக்கங்காய், இது எல்லாமே வந்து அதை கட் பண்ணி அதை மிஷினில் ட்ரை பண்ணி அதை வந்து ரைஸ் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வந்து பீட்ரூட்டு கேரட் வச்சு வந்து ஏபிசி மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு இதுதான் உங்களுக்கு தெரியும். அதை இன்டேக் எடுத்துக்கக்கூடியதுதான் தெரியும். ஆனால் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எடுத்து உங்களுக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே வந்து பிங்க் க்ளோ ஃபேஸ் பேக் வந்து இந்த பீட்ரூட் வச்சு ரெடி பண்ணுறோம். அது வந்து செம ரிசல்ட் கொடுக்குதுங்க. இது கூட வந்து ஒரு 7 ஹெர்பல் ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி பவுடர் பேஸில் கொடுக்குறோம். அதை வந்து ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணால் ஒரு பிங்கிஷான க்ளோ கிடைக்கும். செம்மையாக இருக்கும் ரிசல்ட்டு. அதேமாதிரி ஆவாரம்பு கோல்டன் ஃபேஸ் பேக்கு அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்காகவும் மெயின் வந்து இன்றைக்கி நம்ம செத்திட்ருக்கோம். டெய்லி வந்து ஒரு 10 கிலோவாக வந்து செத்து இந்தமாரி அந்த மிஷினில் போட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா இப்போ ரைஸ் மிக்ஸ்லேயே வந்து கேரட் ரைஸ் மிக்ஸு, அப்புறமா பீட்ரூட் வச்சு அதை ரைஸ் மிக்ஸ் எல்லாமே வந்து வரப்போகுது அடுத்தடுத்து. நம்மக்கிட்ட வந்து ஏபிசி மால்ட் வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லோரும் கேட்குறது, உங்கள் ஏபிசி மால்ட் மட்டும் ஏங்க இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அதனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இன்றைக்கி என்னென்னா கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் எல்லாமே வந்து நம்ம அந்த பீலர் வச்சு செத்திட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துட்டு அது கூட நாட்டு சர்க்கரை, சீட்ஸு, நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை பவுடர் பேஸ் கொண்டு வந்துட்டு அதை ட்ரை பண்ணி அதை வந்து நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி அதை சலித்து ஃபைனலாக அது கூட அந்த பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி செத்தி இதை காய வச்சு இந்த பவுடரை ஆட் பண்ணி அது கூட கேரட் இருக்குல்ல அந்த பவுடரை ஆட் பண்ணி இதெல்லாம் சேர்த்து கொண்டு வரதுக்குள்ள ஒரு பெரிய வேலை. ஆனால் அதனோட டேஸ்ட் வந்து இருக்கே அதுதாங்க ரகசியமே. இவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறதால தான் நம்மளோட ஏபிசி மால்ட் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ராவாக வந்து பவுடர் பண்ணி அது கூட வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி அப்படி தான் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்து இந்த கடாயில் போட்டு காய்ச்சும் போது அதனுடைய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போயிடுது, அதில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்காகவே அது பாதி இது பாதின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் எல்லாமே கிடைக்குது. அந்த விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு கிடைக்குது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. அந்த கலர் கூட நல்லாவே வந்துடும். அந்த பிங்க் எல்லாம் கலந்து அந்த கலரும் உங்களுக்கு வந்துடும், நல்லாயிருக்கும். இதங்க நம்மளுடைய மிஷினு டீஹைட்ரேட்டர். அதாவது நம்ம என்ன காய்கறி என்ன வச்சாலும் அதில் இருக்கிற நீர் சத்து எல்லாத்தையும் நல்லா ட்ரை பண்ணி நல்லா மொறுமொறுப்பாக கொடுக்கும். அதுதான் இது. அதுவும் நம்ம வெயிலில் இப்போ காய வைப்போம்ல அதே ப்ராசஸ் தான். வெயிலில் காய வச்சா ஒரு 3-4 நாள் காயும். ஆனால் நம்ம மிஷினில் காய வைக்கும்போது 2 நாளில் வேலை சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து கேரளாலேருந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வந்த மிஷினு. இல்லை ஏற்கனவே நம்ம கேரட்டு, பீட்ரூட்டு அண்ட் ஆப்பிள் எல்லாமே காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா செம்மையாக கிறிஸ்பியாக வந்துருந்தது. ஸோ அதே மாதிரி நம்ம துருவி வச்ச கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறமா பீக்கங்காய், பாவக்காய், கோவக்காய் எல்லாமே கட் பண்ணது எல்லாமே வந்து இந்த மாதிரி ட்ரேயில் போட்டு ஃபுல் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து 24 ட்ரே வரும். இதில் வந்து இன்றைக்கி நைட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாளைக்கு ஈவினிங் தான் ஃபினிஷ் ஆகும். நாளைக்கு ஈவினிங்குள்ளே நல்லா அந்த ஒரு வெயிலில் காய வச்சு நல்லா மொறுமொறுப்பாக வந்துடும்ல, ஒரு 4-5 நாள் காய வச்சா அதே அளவுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பாக அப்படி வந்துடும். நம்ம கையால் இப்படி உதுக்கும் போதே நல்லா பவுடர் பேஸில் வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா வந்து காஞ்சு போயிருக்கும். இதை நம்ம டேரெக்டாக அப்படியே நம்ம மிக்சியில் வந்து பவுடரும் பண்ணிக்கலாம். ரைஸ் மிக்ஸ் ரெடி பண்ணுறது நம்ம இந்த பவுடர் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். மூடு சாத்து க்ளோஸ் பண்ணு சாயிரா, க்ளோஸ் பண்ணு. அப்பா இப்படி மேலே
மிஷினை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து அதை நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். எப்படி வந்து நம்ம வெயிலில் காய வச்சா அப்பப்போ நம்ம கையால் கிண்டி விடணும், அந்த மாதிரி இதுலேயும் வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து ஈவனாக வந்து நல்லா ட்ரை ஆகும். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு ஈவினிங் வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஏபிசி மால்ட் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்துருப்பீங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீலர் வச்சு தோல் நல்லா செத்திட்டு அதை வந்து நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி பாதி வந்து நம்ம அரைச்சி இந்த மாதிரி வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு, மக்கானா எல்லாமே ஆட் பண்ணது, ப்ளஸ் ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் கலந்ததுங்க. கலந்து அது கூட வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம இந்த மாதிரி வந்து மால்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் பாதி வந்து ஃபுல்லாக நம்ம நல்லா செத்தி அதை வந்து நம்ம ஹைட்ரேட் பண்ணுற மிஷின் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃபைனலாக. அதில் வந்து நல்லா ட்ரை பண்ணி அதனால் மொறுப்பாக காய வச்சுருக்கோம். கேரட்டும் அண்ட் பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் ஆப்பிள் அதே மாதிரி கொஞ்சம் பீலரில் நல்லா இது பண்ணி காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து பவுடர் பண்ணி இதை வந்து நல்லா காய வச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக பேக்கிங்க்கு வந்து ரெடி ஆகும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் இது. ஏன்னா இது முக்கியமாக உடம்புக்கு வந்து அவ்வளோ சத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி மால்ட்னா இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிட்டத்தட்ட இந்த ஒரு 1 இயரில் வந்து ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து உருவாகிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்மளோட ஏபிசி மால்ட் பவுடர் வந்து இப்படி தாங்க இருக்கும், டார்க் ப்ரௌனில் இருக்கும். இது கிட்டத்தட்ட 1 நாள் ஆகும். இதெல்லாம் நம்ம அரைச்சி அந்த நான் சொன்ன சீட்ஸ், நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கிண்டி எடுக்கிறதுக்கு 1 நாள் ஆகிடும். ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் தான். ஏன்னா இதை நம்ம ஃபைனலாக கிண்டி எடுத்து இந்த பவுடர் பேஸ்க்கு வந்து அதை நம்ம தேய்க்கும் போது அவ்வளோ டைம் ஆகும், ரொம்ப கை வலிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணுவாங்க. இதை வந்து பாருங்கள், இன்றைக்கி தான் ரெடியாக இருக்குது. இதை நாளைக்கு ஃபுல்லாக நல்லா காய வச்சுட்டு நான் சொன்னல இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் அதில் ட்ரை பண்ணி அந்த பவுடர் கூட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணுவோம். பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஃபைனலாக பாக்ஸ் காமிக்கிறேன். இது யாரெல்லாம் சாப்பிட்லான்னா குழந்தைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ ஸ்கூல் போகிற பசங்க வந்து ஒழுங்காகவே சாப்பிட மாட்டாங்க. காலைல அவசரமாக வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிஃபன் கூட எடுத்துக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. இது நீங்கள் பாலில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு எனர்ஜிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இது நீங்கள் எடுத்துக்கும் போது ஸ்கின் கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்காது. ஸோ இதை வந்து எல்லாருமே குடிக்கலாம். அதை நம்ம ரெஃபர் பண்ணுறது ஒரு 3 வயசுக்கு மேலே இருந்து நீங்கள் எல்லாருமே குடிக்கலாங்க. அதுமாதிரி லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டு வேலை செஞ்சு இடுப்பு வலி ரொம்ப ஓவராக இருக்கும். அவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது இதில் நம்ம ஒரு கரெக்டான சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப தித்திக்கிற அளவுக்குலாம் இருக்காது, குடிக்கிற அளவுக்கு மைல்டாக தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் பாதாம், முந்திரி எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதால அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாதாம் மில்க்லாம் குடித்தா ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அதே மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லேடிஸ் நிறைய பேர் வந்து பேக் பெயினால் வந்து அவஸ்தைப்படுறீங்களா, அவங்க எல்லாருமே வந்து இதை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. அதேமாதிரி வெயிட் கெயின் ஆகும்னு நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். நம்மக்கிட்ட வெயிட் கெயின் பவுடர் இருக்குது. அது கூட வந்து இந்த ஏபிசி மால்ட் சேர்த்து எடுத்துக்கும் போது ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும். நம்மளுடைய ஏபிசி மால்ட் வந்து இப்படி தாங்க இருக்கும் ஃபைனலாக. இதில் என்ன கலர் இருக்கோ அதே டார்க் ப்ரௌன் கலரில் இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து இதில் கட்டியாக இருக்கே பவுடர் பேஸில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது கட்டியாக இருக்கிறது வந்து நம்ம அந்த சர்க்கரைலாம் ஆட் பண்ணுறதால அந்த பால்ஸ் மாதிரி விழ ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளாஸில் போட்டுட்டு சூடான பால் ஊற்றும் போது அது ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால் எதுவும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், இதை எடுத்துக்கிட்டா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து பாலில் வந்து கலந்து எடுக்க முடியல, அது பாலுடைய ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்காது, பாலே குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா வெறுமனே சுடு தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அதே தான் அதில் என்ன நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குதோ அதே தான் அப்படின்னு கிடைக்கும். நிறைய பேர் வந்து மில்க்னாலே பிடிக்காது, ஸோ அவங்க சுடு தண்ணிலையும் எடுத்துக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி சீலிங் இருக்குங்க, பாயில் பேப்பரால் சீல் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். மார்னிங் ஈவினிங் 2 வேளை வந்து ஒரு நாளைக்கு குடிக்கலாம். இப்போ இது ஏபிசி மால்ட்டுங்களா, இதில் வந்து பீட்ரூட் மால்ட்டுன்னு இருக்குது. பீட்ரூட் மட்டுமே வச்சு நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அதை பார்க்கலாம். இதுதான் பீட்ரூட் மால்ட்டுங்க. ஸோ இது வந்து ஆப்பிள், கேரட் இல்லாதது. மற்றபடி எல்லா பொருளும் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இல்லை சேம் இதுலேயும் இருக்குது. நீங்களும் வந்து ஏபிசி மால்ட் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டா
வாட்ஸ்அப் நம்பர் தர அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏபிசி மால்ட்டை இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சு. நான் வந்து பால் வந்து ஒரு 200 ml எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஏபிசி மால்ட்டு கூட. நான் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது ரொம்ப சின்ன ஸ்பூனு. இதை காஃபி மக்கில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் ஏபிசி மால்ட்டை சேர்த்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா சூடான பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம பால் ஊற்றும் போதே ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பாதாம் முந்திரி அந்த வாசனைலாம் சும்மா அப்படியே அந்த ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்குது. அந்த எப்படின்னா நம்ம பீட்ரூட்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது, சமைச்சு சாப்பிட்றதே பிடிக்காது. இது நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கோமாங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் மாற்றி காமிக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, மைல்டான இனிப்பு தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இப்போ வந்து சுகர் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே குடிக்கலாம். இனிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. அதுமாதிரி இந்த மாதிரி கன்சீவாக இருக்கிறவங்க எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. நம்ம ஏபிசி மால்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது என்னென்னு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு வாரம் ப்ராசஸ்ஸு. அந்த எல்லாமே திருச்சியிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி ரொம்ப ஒரு பெரிய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய வேலையாக இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது உண்மையாக. இது வந்து நீங்கள் டீ காஃபி இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இது நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கலாம். உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். ஸோ எல்லாருமே எடுத்துக்கலாம். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏபிசி மால்ட் தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க ஏபிசி மால்ட்டு. ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேரட், பீட்ரூட், ஆப்பிள் எல்லாம் க்ளீன் பண்ணி அதை நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி மால்ட்டுமே ரெடி பண்ணது. ப்ளஸ் வந்து நம்ம ட்ரையர் வாங்கியிருக்கோம். அதுலேயும் வந்து பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாமே பவுடர் பேஸில் ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி அதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து நான் சொன்ன மாதிரி கேரட், பீட்ரூட், ஆப்பிள், அப்புறமா பிஸ்தா, பாதாம், முந்திரி இந்த மாதிரி எல்லா நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். சுக்கு, ஏலக்காய் எல்லாம் கலந்தது. நாட்டு சர்க்கரை முக்கியமாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 200 ml சூடான பால் எடுத்துகிட்டு அதில் டேரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஏபிசி மால்ட்டை மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். டெய்லி வந்து நம்ம ஆப்பிள் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட பீட்ரூட் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பீட்ரூட் என்ன பண்ணும், நம்ம ஸ்கின் கலரை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். அதுவும் நம்ம ராவாக எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி மால்ட்டில் ஆட் பண்ணி எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கேரட்டும் சொல்லவே வேணாம், நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஒட்டுமொத்த பாடிக்கே வந்து இந்த ஏபிசி மால்ட் வந்து ரொம்ப நல்லது. இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னா 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போ காலையில் வந்து குழந்தைங்கள வந்து ஸ்கூல் போகும்போது ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அவசரமாக ஏதோ ஒரு 6 இட்லி 1 இட்லி சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு டேவுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த குழந்தைக்கு கிடைக்கும். ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. அதேமாரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க. ஒர்க்குக்கு போகிற விமன்ஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, நம்ம அவசரமாக காலையில் வந்து கிளம்பிடுவோம். அவங்களும் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் இருக்காது. ஒரு சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும். ரொம்ப நல்லது இது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து நிறைய பேர் வந்து மால்ட்டு ரெடி பண்ணால் கூட அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ஓவர் சுகராக இருக்கும். அந்த நாட்டு சர்க்கரை அதிகமாக ஆட் பண்ணி பண்ணுவாங்க. இதில் நம்ம வந்து பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். ட்ரெடிஷ்னலான மெத்தடில் அந்த மால்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் அப்படியே கிடைக்கும். ஏன்னா இது நீங்கள் பார்க்கும்போது ஒரு ப்ரௌன் சுகர் அந்த கலரில் இருக்கும். ஆனால் பாலில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பிங்க்கு, அந்த ஆரஞ்சு எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு லைட் பிங்கிஷ் கலரில் வந்து உங்களுக்கு அந்த மால்ட் வந்து கிடைக்கும். நம்ம ஏபிசி மால்ட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு தெரியாதுல்ல. ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 100 கிராம் பேக் வந்து மாதிரி பவுச்சில் கொடுக்குறோம். இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி 300 கிராம் இருக்குது, 1/2 கிலோ இருக்குது, அப்புறம் 1 கிலோ இருக்குது. உங்களுக்கு ஏபிசி மால்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தர அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட் வந்து www.jaisan.in வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்.
அதேமாரி இந்த ஏபிசி மால்ட்டில் வந்து எந்தவித கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணல, ப்ரிசர்வேட்டிவ், அந்த ஆர்டிஃபிஷியலான கலர்ஸு, ஃப்ரெக்ரன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடு, 100% சேஃபானது. நீங்கள் நம்பி குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம்.